ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரா ஒரு தால்ச்ச இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தால்ச்ச இட்லி செய்யறதுக்கு மாவு கொஞ்சம் புளிப்பா இருக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து கலந்துக்கலாம். தாளிப்புக்கு வானல் சூடு பண்ணிக்கிறேன். 50 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா தான் இருக்கும். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 6 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி ஒரு 10 சேர்த்துக்கிறேன். துருவிய கேரட்டு 2 சேர்த்துக்கிறேன். இப்படி கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாவில் கலந்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி சூடாகட்டும். நல்லா கலந்துக்கணும். இதை மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். தட்டுப்போடு மூடிடலாம். இட்லி ஊற்றி 10 நிமிஷம் ஆகுது. வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். வெந்துடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை மாதிரி சுவையான தால்ச்ச இட்லி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.